அதுவும் தண்ணியை போட்டு சும்மா பழைய கதையை புதுப்பிச்சா கவலை. முல்லைத்தீவு மாவட்டத்தின் எல்லை கிராமமான குமுளமுனை 4 தசாப்தங்களுக்கு முன்பு இனவெறி தாக்குதலை நாளாந்தம் எதிர்கொள்ளும் களமாக இருந்திருக்கிறது. எந்த ஒரு பத்திரிகைகளிலோ புத்தகங்களிலோ ஆவணப்படுத்தப்படாத வலிநிறைந்த வரலாற்று சம்பவங்கள் மக்களின் இதயங்களில் மாத்திரமே ஆழ புதைந்து கிடக்கின்றன. இன்றிருக்கும் தலைமுறையினருக்கு தெரியாத குமுளமுனையில் ஒரே குடும்பத்திற்கு எதிராய் நடந்தேறிய அவலத்தினை விவரிக்கிறது இவ்வாவணப்படம். நமசிவாயம் பொன்னம்பலம் என்ற ஒரு பெரிய வர்த்தகர் இங்கே இருந்தார். அவர் சமக்காரன். 8 பிள்ளைகள் 7 பிள்ளைகள் உள்ளவர், பிள்ளைகளை வைத்திருந்தவர். ஊரில் ஒரு முற்போக்கானால் அவர் எல்லாருக்கும் உதவி ஒத்தாசையாக நடந்து கொண்டவர் மனிதன். அவற்ற காணியிலே அரிய வெட்ட வேண்டிய நிலை இருந்தது. வெள்ளாண் அறுவடை காலத்தில் இந்த சிங்கள பதவியாக இருந்து சிங்கள மக்கள் வந்து இவர்களுக்கு உதவி செய்வது வழக்கம். கடந்த 84ஆம் ஆண்டு நாங்கள் வெள்ளாண்மைக்காரர் வெள்ளாண்மை தான் செய்கிறோம். அப்பா கடையும் இருந்தது. வெள்ளாண்மை பட்டிருக்கு சிங்களாக்கள் 6 பேர் வந்தவங்க. அவங்கள பிடிச்ச அப்பா வேலை அரிய வெட்டி வெள்ளாண்மை எல்லாம் வேலை முடிய அவங்க எங்களை விட்டு 6 பேரும் பிடிக்கிட்டு வேறு இடங்களுக்கு போயிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் அதில் 2 பேர் போயிட்டுலாம் தங்களோட சொந்த இடத்துக்கு. மிச்சம் 5-6 பேர் நிற்க அவங்கள தான் இதை வேறு கொண்டே சுட்டு போட்டாங்க. சிங்களாக்கள் அங்கே வேலை செய்த ஆக்கள் இல்லையண்டு நாங்கள் வயல் வேலை செய்வித்ததால் அவைகள் சிங்களாக்கள் வயல் வேலை செய்வித்ததால் இவைகள் எங்களோட சகோதரங்கள் 6 பேர் டிரைவர் உட்பட சந்த நபர்களாக இலங்கை ராவணம் பிடிச்சி பவுனியாக கொண்டு போனது. இவைகள் வந்து பிள்ளைகளண்டு இல்லை, எல்லாரும் குடும்பக்காரர். ஒரு ஆள் தான் அவர் திருமணம் செய்யாதவர் கடைசி பொன்ராசண்ண. இதில் வந்து அவைகள் ஆனந்தண்ண, ரத்தினண்ண, மற்றது சின்னவணி அண்ணன், சுந்தலிங்கண்ண, கெங்காரண்ண, பொன்ராசண்ண, இவைகளுக்கெல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள். அப்போவே எல்லாரும் அவர் பொன்ராசண்ணான் திருமணம் செய்யலை. மற்றும்படி இவைகள் எல்லாரும் குடும்பக்காரர். எல்லாருக்கும் 6, 4, 5 பிள்ளைகள். அப்படி குடும்பத்தில் உள்ளவர்கள் தான். சிங்களாக்களையும் பிள்ளை இல்லை. அவைகள் என்னென்ன 2 பேரும் சொன்னிக்கிறேன். கடைசியாக பின்னம்பலம் முதலாளி தான் வேலை செய்தவங்க உண்டு. அப்போ அவைகள் அதே நேருக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஆனால் அது ஒன்றுமே அதுக்கு என்ன நடந்ததுன்றோ ஒன்றும் தெரியாது. வந்து பிடிக்கதான் தெரியும். விவசாயம் பண்ண வழியமைக்கும் விவசாயம் பண்ணுறதுக்கு வந்த பிள்ளைகள் மிகவும் ஒரு சாதுவான குணம் படைத்தவர்களும் ஒரு பசுக்கள் தான் சொல்லலாம். ஒரு பள்ளங்கவடம் அறியாத ஒரு பசுக்கள் தான் சொல்லலாம். எல்லாரும் பற்று பாசம் நடந்தார்கள், உதவி உத்தாதியாக இருந்தார்கள், எல்லோரும் சும்மா பழகினார்கள். பொன்னம்பலம் வள்ளிப்பிள்ளை தம்பதியினருக்கு ஒரு பெண் பிள்ளையும் 8 ஆண் பிள்ளைகளும் இருந்தனர். பொன்னம்பலம் அவர்களின் வயலுக்கு அறுவடை செய்ய வந்த 6 சிங்கள வேலையாட்களில் 2 பேர் வேலை முடிந்தவுடன் சொந்த ஊருக்கு சென்று விடுகின்றனர். மீதமாக இருந்த 4 பேரை யாரோ கொலை செய்து விடுகின்றனர். ஊருக்கு போன இருவரும் கடைசியாக நாம் வேலை செய்தது பொன்னம்பலம் முதலாளிக்குத்தான் என இராணுவத்திடம் குறிப்பிட, இராணுவத்தினர் உலங்கு வானூர்திகளிலும் துருப்பு காவிகளிலும் பஸ்களிலும் வருகை தந்து குமுளமுனையை சுற்றி வளைத்தனர். முதல் சுற்றி வளைப்பில் வந்து ஆனந்தண்ணையும் ரத்தினண்ணையும் பிடிக்கணும். பிறகு வந்து ஈப்பில் வந்து சுந்தலிங்கண்ணைய வந்து பிடிக்கணும். இலங்கை ராணுவம் 60 பஸ் இங்கே அனுப்பியிருந்தது. 60 பஸ்ஸும் இங்கே வந்து ஊரில் உள்ள சகலரையும் பிடித்து கொண்டு போனாங்க. இதை பிடிக்கிறதுக்காகத்தான் எங்களை எல்லாரையும் ஊரோட கொண்டு போனவே. ஊரோடைய பஸ் விட்டு ஆக்களை பிடிச்சி கொண்டு போய் முல்லைத்தீவில் வச்சிருந்து விளங்கி எல்லாரையும் விட்டுட்டு அந்நியாக்களை அவைகள் வச்சிருந்தவை. பிடிச்ச கையோடைய இந்த ஆனந்தண்ணையும் ரத்தினண்ணையும் மற்ற எங்கட ஊர் மக்கள் சொன்னது, இவே 2 பேருக்கும் அடி விழுது பெரிய சத்தமாக குளறி கேட்குது என்றால் இவர்களே அடிக்கல, மற்றாக்களை அடிக்கல. அவையில கொண்டே கூட ஒரு இதுக்குள்ள கொண்டே அடைச்சி போட்டு. ஆனால் இந்த ஆனந்தண்ணைக்கும் ரத்தினண்ணைக்கும்
அப்பவே இந்த இவர்களுக்கு ஊராக்கள் வந்து சொன்னா அப்ப அங்கேயே அவர்கள் அந்த அடிச்ச அடியிலே அவர்கள் அப்பவே செத்திருப்பார்கள் கூட. அப்படி சத்தம் பாய்விட்டு குளறி சத்தம் கேட்டது எங்களுக்கு அந்த முகாமிலேன்ட்டு சொன்னார்கள். எங்கட அண்ணருக்கு பெரிய அண்ணருக்கு வச்சு எங்களுக்கு முன்னாலேயே அறையில தனியா போட்டு அடிச்சு கொண்டு இருந்தது. அவரு குளறி சத்தம் போட்டதான் நாங்கள் கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. முதல் பிடிச்ச 2 பேரையும் அடித்து கொண்டுட்டான் ஜனம் சொல்லுது. நாங்கள் கண்ணால் காணையில் கண்ணை பேரை பிடிச்சோன்னா ஏதோ அடித்து அழுத சத்தம் நாங்கள் கேட்டு தான் எங்களுக்கு. இப்படியே எங்கட இலங்கை இராணுவத்தால் நாங்கள் பயந்து இந்த 1984ஆம் ஆண்டு இப்படி ஒரு பயம் எங்களுக்கு அச்சுறுத்தி கொண்டே இருந்தது. இவன் குடும்பத்தை பொன்னம்மன் குடும்பத்தை பிடிச்ச கட்டத்தில் இருந்து நாங்களும் அதே கட்டத்தில் நாங்களும் அந்த பக்கத்தில் எங்கட காடுகள் எங்களுக்கு பெருத்த காடுகள் அதுகளுக்கு நாங்கள் ஒரு பக்கத்தால் வெறுது சுற்றி வளைக்கணும் என்றால் மிகுதியாக்கள் ஒரு பக்கத்தால் ஓடி காடுகளுக்கு நாங்கள் பாஞ்சு போய் நின்று பார்க்கக்கூடிய காட்டுக்கே வந்துடுறான்ற ஒரு பயம் எங்களுக்கு. பெரிய பயம் ஐயா, போறதும் நடுங்கும். இலங்கை ராணுவம் பெருதாமண்டா கிட்டு நடுங்கும், நம்ம எல்லாம் பதறும். நாங்களெல்லாம் வீட்டில் இருக்கிறது இல்லை, நாங்கள்லாம் காட்டுலாம் கிடக்கிற 10 வழியே வேண்டாம். அவங்க போகிற அப்புறம் எவ்வளோ ஜனத்தை பிடிச்சி கொண்டு போகிறவங்க இங்கே இருந்து சாப்பாடு இல்லாமல் 2 வீட்டுனால கிடக்கிறாங்க. மற்ற இது என்ன புழுங்கரிஞ்சி மக்கள் அதுக்காக உழைச்சி தின்றாங்க கொண்டே வச்சு. அவங்க போன அப்புறம் நாங்கள் இங்கே வீட்டை வரோம். இங்கே உதுக்காலே 5-6 ஜீப்பு வந்து இதில் வந்து உங்களை எல்லாம் எரிச்சு வீடெல்லாம் எரிச்சு இனி இருந்தியல்ண்டா அடுத்த வாரம் வரைக்கும் நீங்கள் இருந்தியல்ண்டா உங்களை அவ்வளோ வரையும் சுடுவோம்னு சொல்லி நாங்கள் அதில் இருந்து தான் இடம்பெயர்ந்து நாங்கள் தனிட்டு மொழியாக அந்த இப்படியான இடம் இந்த என்ன மதியாமடு பற்றாப்பிள்ளை எல்லாம் எங்கட இங்கே இருந்த சனவெல்லாம் போயிரு அங்கே இருக்குது. ஒரு நாள் கிடக்க ஆவி வாரான் லைனில் ஆக்களை கொண்டு இங்கே இருந்து ஆக்களை பிடிச்சி கொண்டு நான் எங்கப்பத்தை கிடக்கிறேன்னு எங்கப்பத்தை உயருது பயத்தில் நான் நடுங்க அப்படி அமர்த்தி கொண்டு போய் கிடந்தேன். கிடக்க எனக்கு அருகால போகிறாங்களா பற்றாங்கண்ணியாக்கள் அப்படி கனவேரை பிடிச்சி கொண்டவங்க கொண்டு போய் அப்படியே கொண்டு மூணாங்கட்டத்து அணைக்கட்டு அடியால் கொண்டு போய் தான் கேம்பு கொண்டு போனோம் காட்டால் சுழந்தேடுறது. 84ஆம் ஆண்டு எங்களுடைய அப்பாவையும் இவையும் பிடிச்சி ஐயாக்கள் ஓடினவே அவையில் அப்படி இல்லையண்டு வீடு தேடி வந்து தாங்கள் வீட்டை கொளுத்துவோம்ண்டு அக்காவையும் தங்கச்சியையும் பிடிக்க நிற்க ஐயாவை கொண்டாந்தா தான் விடுவோம்ண்டு சொல்ல அவையில் இல்லை நாங்கள் வரமாட்டோம்ண்டு சண்டை பிடிச்சி தன்னிண்டவே இந்த அடுத்த நாள் வந்து ஐயாவை தேடினவே ஐயா காட்டில் பாஞ்சதும். மகன்களை எதற்காக பிடித்தனர் என்று தெரியாமல் பொன்னம்பலம் அவர்கள் முல்லைத்தீவு ராணுவ முகாமுக்கு செல்கின்றார். உங்களுக்கு வேலைக்கு வந்த 4 சிங்கள மக்களையும் கொலை செய்தது உங்களுடைய பிள்ளைகள் தான் என ராணுவத்தினர் குறிப்பிட, என் மகன்களுக்கு எதுவும் தெரியாது, அவர்கள் அப்பாவிகள் என்று பொன்னம்பலம் ராணுவத்தினரிடம் வாதாடினார். அவர்கள் அதனை ஏற்க மறுத்தனர். இறுதியாக எனது 8 பிள்ளைகள் மேல் சத்தியம் பண்ணி சொல்கின்றேன், இந்த கொலைகளுக்கும் அவர்களுக்கும் எவ்வித சம்பந்தம் இல்லை என்று பொன்னம்பலம் சத்தியம் செய்தார். 8 பிள்ளைகள் என்று சொல்றீர்கள், அந்த மிச்ச பிள்ளைகளையும் மற்ற பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வாருங்க. இப்போ நாங்கள் வந்து 3 பேரை தான் 3 பிள்ளைகளை பிடிச்சிருக்கு. உங்களோட டிராக்டருக்கு உழவு இயந்திர டிராக்டருக்கு டிரைவர் ஆனண்டு அவரையும் மோகனையும் அவரையும் விடுறோம். சொன்னாங்களாம் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற மகனும் பண்ணாமல் பதினேழு இருக்கிற மகனும் பண்ணாமல் 6 பேரும் போனோம்ட்டு அது நாங்களாம் அந்த 3 பேரும் இன்னும் 3 பேரையும் கொண்டு வந்தீங்கன்னா 6 பேரையும் கொண்டா விடுவோம்னு சொல்லி தான் அப்புறம் வரியை கொண்டு வெள்ளை பொட்டியெல்லாம் கட்டி குளிச்சு முடியுது போய் கோவிலை கும்பிட்டுறது கொட்டணத்து பிள்ளையார் கும்பிட்டு தான் 3 பேரும் போனதில்லாம். அன்றைய தான் கடைசியாக பார்த்து நாங்களும் கிடையாப்பா கும்பலமணி ஆக்களாக சொன்னாங்க கூட சௌரங்களில் ஆமி பிடிச்சோண்டு போயிட்டாங்க. அப்போ தான் எங்களுக்கு தெரியாது அதில் வந்து அழுது கொண்டு என்னென்ன போய் நடந்தாண்டு உடனே நாங்கள் மத்தியானம் பிறகு எங்களோட சௌரங்களும் வேறு நானும் சேர்ந்து இஞ்ச வர மாமா அழுது நீ மேன் வந்த நீ அப்புறம் உன்னையும் பிடிச்சி போடுவாங்க பிடிக்க உள்ளன போயிடுவோண்டு அப்புறம் நாங்கள் இரவா எல்லா சௌரங்களோட வீட்டையும் எல்லா டைம் போய் அதில் அழுதுட்டு அப்புறம் உடனே வந்து பிடிக்க பஸ்ஸில் நாங்கள் எங்கட ஊர் போயிட்டோம். அப்புறம் வேறு அங்கே கொழம்புக்கு போகிறது அங்கே போனால் அஞ்சு போகிற சந்திக்கலாம். ஒரு நாளும் இந்த கோட்ஸில் வவுனியா நகர சபையெல்லாம் வச்சுருந்தவங்க கோட்ஸுக்கு முன்னால் வந்து நின்றா வெள்ளன முகங்கழுவா கூட்டி கொண்டு வாங்க 4 சவரத்தையும் பார்க்க வர தூரத்தில் இருந்து நான் வவுனியாவில் இருந்தபடியா விடிய போலின்ல அப்படியே டாய்லெட்டு கூட்டி போவாங்களோ அதை நான் பார்த்து அழுது விட்டு வாரேன்.
வவுனியாவுக்கு போய் பிள்ளைகளை காட்டுன்னு சொல்ல 4 பிள்ளைகளை எந்த பிள்ளைய பார்க்க போறீங்கன்னா எந்த தாய் தானே வினந்திருந்தாலும் அந்த நேரம் அவள் பட்ட துன்பம் ஆண்டவனுக்கு தான் தெரியும். அழுது கொண்டிருக்க ஒரு அண்ணாட மகளுக்கு கல்யாணம் கேட்டு பொண்ணுருக்கெல்லாம் முடிஞ்சிருந்தது. அப்போ கூட்டிக போனால் அப்போ அவரோட கை கட்டுமுண்டு அவர் வந்து சொன்னாராம், அம்மா நாங்கள் இப்போ வரோம் இருக்கேன், நீங்கள் கல்யாணத்தை செய்து வைங்கண்டு. அந்த நேரம் பார்க்க அவர் நல்லா வெத்தில தப்புவார், சொல்லலாம் வாயெல்லாம் பிள்ளையாக இருந்தான். அதையும் பார்த்துட்டு மற்ற பிள்ளைகளை பார்க்கவும் இல்லை. அன்றைக்கு நாங்கள் உடனே இல்லத்துக்கு வந்து நாங்கள் கும்பலவனைக்கு அவையோட சேர்ந்து வந்து இரவு வனித்திரையும் பிள்ளைகள் மாமி ஒரு அழுகையும் அழுது பிடிக்காதில் இருந்து சுரட்டைக்காய் சாப்பிட்றவோ வெத்திலவா கண்டையிலேருந்து வெத்திலவாக்கு சாப்பாடு நாங்கள் கல்யாணம் செய்து 77ஆம் ஆண்டு அந்த 18 வருஷம் திருநூறில் நிறுத்தி நான் காண்றேன் இல்லை, அதுலேருந்து திருநூறுக்கு கூசுறேன் இல்லை. அங்கே தேடி அங்கே கேம்புக்கு போக சொல்லிப்பட்டாங்க அவிய எழுதியது அந்த இல்லாத மாதம் சேர்ந்து பூஜா கேம்பு காண போட்டான். அப்படியேங்கிறாங்க. கொஞ்ச நாள் வேலை குண்டு வெடித்து இராணுவம் சேர்த்து கண்டு இரவு அங்கே ஜோசி கேம்பில் எல்லாரையும் சுட்டு போட்டு 4-5 நாளையால் கச்சேரிக்கு பேர் பட்டியல் வந்தது. தப்பியோட முயற்சித்த எல்டிடி எல்லாரும் போட்டாச்சுன்னு சொல்லி இறப்பு செட்டிக்கார் நாங்கள் 84 தனியில் இருக்க வந்து செத்த விட கொண்டாடினாங்கள். பொடி ஒன்றும் இல்லை, பொடி இல்லை, சும்மா நாங்கள் போய் செத்த விட கொண்டாடி போட்டு வந்தான். அப்போ பெரியம்மா சொல்லுவா, அதன் மூத்த மகனை நச்சு போட்டு இணைக்க துவங்கினால் கடைசி பிள்ளையை இணைக்க கோழி கோபம் என்று சொல்லுவா. ஒவ்வொருத்த நினைவுகளும் ஞாபகங்களும் யோசிச்சு கொண்டு படுக்கிறோம்மா. பிறகு கடைசி மகனை பற்றி இணைக்கக்குள்ள 3 மணி ஞாபகம் ஓடும் என்று சொல்லுவா. இவ்வாறு தமது 6 பிள்ளைகளையும் பறிகொடுத்து அணுவணுவாய் உருகிக் கொண்டிருந்த பொன்னம்பலம் வள்ளிப்பிள்ளை தம்பதியினருக்கு 3 மாதத்தில் பேரிடியா என்னொரு சம்பவம் நடந்து முடிந்தது. 8 ஆண் பிள்ளைகளுக்கு நடுவே ஒரே ஒரு பெண் பிள்ளையாயிருந்த பாக்கியம் அவர்களின் கணவரை வயலுக்கு போன இடத்தில் இராணுவம் சுட்டுக் கொலை செய்தனர். 6 பிள்ளைகளையும் மகளின் கணவனையும் பறிகொடுத்த பொன்னம்பலம் குடும்பத்தார் துன்பக் கடலில் மூழ்கிப் போயினர். அதை விட அம்மா என்னென்று சொல்ல தெரியாமல் இருக்கு. வயிற்றில் நெருப்பை கட்டியே வாழ்ந்து எரிய வாழ்ந்து முடித்தவ. அப்பா அதோட மாறாட்டம் காய்க்கிற மாதிரி சும்மா விளம்பிக் கொண்டே இருக்கும். சாப்பாடே இல்லை, நேரம் நேரம் கஞ்சியை குடிக்கும். எனக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு அப்படியே காலம் போச்சு. அம்மாவை பார்க்க இல்லாதனால ஒரே தீரம் அவரோட வெத்தலை போடுறதில்ல, திருநூறு பூசுறதில்ல. கொஞ்ச நாளையால் அவைகளும் கண்ணை மூடினோம். இச்சம்பவம் நடந்து 40 வருடங்கள் ஓடிப்போனாலும் இன்று வரை இதன் வெப்பம் தணியவில்லை. பொன்னம்பலம் அவர்களின் குடும்பமே கொலைக்களமாய் மாறிப்போனது. ஆராத்தியர் இருந்து கவலைப்பட்டு கொண்டு இன்னும் கவலையோடையே காலம் போய்கொண்டிருக்கிறோம்.